தீபாவளி, இப்பதான் தீபாவளி, சூப்பர் ஸ்டாருடைய தீபாவளி தான். இத்தனை வருஷம் கழிச்சு அதே புலியுடன் இருக்கு. முதல் சென்ட்ரல்ல போட்டிருந்தது 87 வந்து சென்ட்ரல்ல தான் ரிலீஸ் ஆனிச்சு. சென்ட்ரல் தியேட்டர் இருக்குல்ல, அங்க ரிலீஸ் ஆச்சு. இப்ப ரிலீஸ் இத்தனை வருஷம் ஆகுதியா? 87 இருந்து பாத்துக்க, 87 இருந்து இந்த ரிலீஸ் ஆகி இன்னைக்கு வந்து ஆரவாரமா இருக்கு. அது இந்த வட்டம் தீபாவளிக்கு வந்து தலைவர் படம் வரலன்ற கவலையை போக்குறதுக்காக இன்னைக்கு தேடி பிடிச்சி இந்த மனிதன்ற படத்தை இங்க போட்டிருக்காங்க. இந்த விழாவில் வந்து கலந்துகிட்ட பெருசு கிடையாது. இன்னைக்கு தீபாவளியை வந்து எங்களுடைய உறவுகளுடன், எங்களுடைய சொந்தத்துடன், எங்களுடைய ரஜினியுடைய தலைவருடைய சூப்பர் ஸ்டாருடைய அன்பு தம்பிகளும் அவருடைய ரத்த உறவுகள், நாங்க தான் எங்க சொந்தம் பந்தம் எல்லாமே, அண்ணன் தம்பி எல்லாமே தீபாவளியை இங்க வந்து நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். தீபாவளியை நம்ம இங்க கொண்டாடிட்டு இருக்கோம். இன்னும் ஆர்வம் அதிகமா தான் இருக்கு. எந்த காலகட்டத்திலையும் இன்னும் 10 ஆண்டுகள் ஆகட்டும், இன்னும் 100 ஆண்டுகள் ஆகட்டும், சூப்பர் ஸ்டார்ன்ற ஒரே ஒரு வார்த்தை மட்டும் எங்க ஒழிச்சாலுமே அங்க இளமை ஊஞ்சலாடின்னு அர்த்தம். இது யாருமே சொல்லல, யாரையும் கேட்கல. போஸ்டர் எடுத்து ஒட்டுன உடனே மனிதன் படம் வந்திருக்குன்னா உடனே வந்துட்டாங்க. யாரையும் கூப்பிடல. தீபாவளி கொண்டாட்டம் மாதிரி இங்க வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க. இங்க வந்து அட்வான்ஸ் கொண்டாட்டம் தான். சூப்பர் ஸ்டார்ன்றது வந்து மனிதன்ற படத்துல மட்டும் நடிச்சது மட்டும் இல்ல, அவர் மனுஷனாவே வாழ்ந்துட்டு இருக்காரு. இன்னைக்கு வரைக்கும் மனுஷன்னா யாரு அது எடுத்துக்காட்டா வாழ்ந்துட்டு இருக்காரு. இன்னைக்கு வந்து எங்களுக்கு வந்து தெய்வமா வழங்கிட்டு இருக்காரு. இப்ப கூட இமயமலைக்கு போயிருக்காரு. அவருடைய ஆன்மீக பயணத்துல நாங்க எல்லாரும் பின்தொடர்றோம். 1987 அக்டோபர் 21 தீபாவளிக்கு வந்துச்சு. மனிதன் நாயகன் போட்டியா வந்துச்சு. உழவன் மகன் வந்துச்சு. இதே 1987 அக்டோபர் 21 வந்துச்சு. இந்த வருஷம் அப்படியே 2025 அக்டோபர் 20 தீபாவளி வருது. இன்னைக்கு 12. மொத்தத்துல இந்த 8 நாள் வித்தியாசம் தான். 38 வருஷத்துக்கு முன்னாடி என்ன அலப்பறை பண்ணோமா, அப்ப நாங்க மட்டும் அலப்பறை பண்ணா. இப்ப அண்ணன் சொன்ன மாதிரி தலைமுறையா அலப்பறை பண்றான். நீங்க கேட்டீங்களா, 50 வருஷத்துல தலைமுறை மாறலாம், ஆனா தலைவர் ஒருவரே அப்படிங்கிற கோட்பாடுல இன்னைக்கு அலப்பறை பண்ணிருக்கான். அன்னைக்கு வந்த மனிதன் இன்னைக்கு அதே இடத்துல இருக்காரு. அன்னைக்கு 87 சூப்பர் ஸ்டாரா இருந்த மனிதன் இன்னைக்கு 50 வருடத்திலயும் அதே இடத்துல அதை விட பயங்கர பிரம்மாண்டமா வளர்ந்திருக்காரு. அதுக்கு காரணம் தமிழ்நாட்டு மக்களோட ஆதரவு. ஆனா இது எதுவுமே தெரியாதபடி எந்த விளம்பரம் இல்லாம எளிமையா அவர் பாட்டுக்கு ரிஷிகேஷ், பத்ரிநாத், கேதார்நாத் போயிட்டு வராரு. அதுதான் தலைவர் ரஜினி. இந்த உலகம் உள்ளவர, இந்த பூமி உள்ளவர, இந்த வானம் உள்ளவர தலைவர் போல என்னைக்குமே நினைச்சிருக்கான். வாழ்க மதுரை இல்லங்க, டோட்டல் வேர்ல்டு வைடு மாசு இருக்கு. பிரான்ஸ்ல கூலி படத்துக்கு அலப்பறை பண்ண வீடியோ இன்னைக்கு உலக நாடு ஃபுல்லா உங்களுக்கு இந்திய ஓவர்சீஸ் பார்த்திருப்பீங்க. வசூல் கூலி படத்துக்கு ஓவர்சீஸ் வசூல் இனிமேல் எவனும் தொட முடியாத அளவுக்கு இருக்கு. அதுதான் தலைவர். தமிழ்நாடு, மதுரை, சென்னை எல்லாம் கிடையாது. அதுக்கு தான் லாரன்ஸ் ஒரு பாட்டு போட்டாரு. 12-12-12க்கு மதுரை ரஜினி, சென்னை ரஜினி, நெல்லை ரஜினி, கோவை ரஜினி, எல்லாமே ரஜினி தாங்க. மத்தவே வரலாம். அவன் குற்றால சீசன் மாதிரி ஜூன் மாசம் ஆடி மாசம் அந்த இதுக்கு இருப்பேன். ஆனா எப்பயுமே இருக்கிற ஒரே ஆளு தலைவர் ரஜினி தான். வாழைப்பழம் எல்லா நாள்லயும் கிடைக்கும். சில பழங்கள் சில சீசனுக்கு தான் கிடைக்கும். ஆனா தலைவர் என்னைக்குமே நினைச்சிருப்பாரு. காரணம் தமிழ்நாட்டு மக்கள் அன்னை வாரி கொடுத்த தாய்ப்பால், அவரை வாழ வச்சது தமிழ் பாலுனாரு. அதான் நடந்துகிட்டு இருக்கு. இது வந்து இன்னமும் வந்து இளமையா இருக்கணும்ன்றதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. தலைவர் படம்னாலே வந்து நான் வந்து 87 வந்து முதல் ரசிகர் வந்து நான் வந்து வேலைக்காரன் படம் அபிராமி தியேட்டர்ல வந்து 4 ஷோ பார்த்தேன். காலையில வந்து 4 ஷோவுமே வந்து இந்த அப்ப வந்து ஈக ஐஸ் விற்பாங்க. அந்த ஐஸை வாங்கிட்டு அவனுக்குள்ளேயே பொட்டா சாப்பிட்டு தலைவர் படத்தை வேலைக்காரன் படம் அபிராமி தியேட்டர்ல 4 ஷோ பார்த்தேன். அதுக்கு அடுத்துதான் இந்த படம் வந்து வேலைக்காரனுக்கு அடுத்து இது அதே ஒரே வருஷத்துல அது வந்து மார்ச் மாசம் வந்துச்சு. இது அக்டோபர் 21 வந்துச்சு. நம்ம நண்பர் சொன்ன மாதிரி இந்த படம் மனிதன் படத்துல வந்து முதல் சாங்கே வந்து அந்த மனிதன் இவன்தான் மனிதன், அடுத்த வீட்டில் தீப்பிடிக்க நினைப்பது அந்த நேரம் ஓடி வந்து அணைக்கிற மாதிரி தலைவருக்காக இன்னமும் வந்து மக்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா நாங்க வெளியில இருந்துட்டு, நாங்க அரசியல் கட்சியில எதுவுமே இல்ல, நாங்க நற்பணி மன்றமா இன்னும் மக்களுக்கு வந்து உதவிகளை செஞ்சுக்கிறோம். இந்த உதவிகள் தொடர்ந்து செய்வோம். இந்த மனிதன் படத்தில் உள்ள இந்த பாட்டு வந்து நீங்க சொல்றீங்கல்ல, அந்த நேரத்தில் ஓடி வந்து அனுப்ப அந்த மாதிரி நிறைய மக்களுக்கு நாங்க உதவி பண்றோம். இந்த படத்து நேரத்தில் வந்து இதைத்தான் நான் உங்க வாயிலா சொல்லிக்கொள்ள விரும்புறேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.